வாங்க சாஸ்திரி வாங்க. வணக்கம் சூர்யா தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஏன் வீட்டு பக்கமே வரதில்ல? அடிக்கடி வந்துட்டு போலாம்ல. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால ஊர் பக்கமே போயிட்டேன். இன்னைக்கு காலையில தான் வந்தேன். கோயில்ல வந்து அம்மனை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இங்கேயே பார்த்துட்டேன். ஓ அப்படியா? இப்போ உடம்பு பரவாயில்ல? இப்ப பரவாயில்ல. ஆமா, மாரியும் குழந்தைய வரல? இல்லைங்கய்யா, அவங்க வரல. நானும் இவரும் வேற ஒரு விஷயமா பக்கத்துல வந்தோம். அப்படியே கோயிலுக்கு வந்தோம். அப்படியா? மாரியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க சார். நாங்க தத்தெடுத்த குழந்தை இவரோட பேத்தி தான். ஓ அப்படியா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. தாராமா எப்படி இருக்காங்க? அது வந்து தாராமா இப்ப இல்ல சாஸ்திரி. தாராமா இல்லையா? என்ன தம்பி சொல்றீங்க? தாராமா எங்க போயிருக்காங்க? அது அவங்க இறந்துட்டாங்க. தாராமா இறந்துட்டாங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? எப்படி இறந்தாங்க? அத எப்படி சொல்றது? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதை தொட்டு என்னென்னமோ நடந்து அவங்க இறந்துட்டாங்க. சார், இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசுங்க. ஹலோ சார். சார், நீங்க கொடுத்த வீடியோல இருக்கிற லேடியை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். உடனே கிளம்பி வந்துடுறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சார், அந்த லேடியை பத்தி எல்லா தகவலும் கிடைச்சிருச்சா? இன்ஸ்பெக்டர் உடனே வர சொன்னாரு. சரி சூர்யா, வாங்க போலாம். போலாம். சாஸ்திரி ஐயா, ஒரு முக்கியமான விஷயமா அவசரமா போக வேண்டியது இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் மாரியும் குழந்தையும் பாருங்க. நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி. சார் போலாம். வாங்க. தாராமா எப்படி இறந்தாங்கன்னு தெரியலையே. அவங்க என்கிட்ட சத்தியம் வேற வாங்கியிருக்காங்களே. சூர்யா தம்பி எதுவும் சரியா சொல்லவே இல்லையே. என்ன நடந்திருக்கும்? எனக்காக இந்த குழந்தை பத்தின உண்மைய தயவு செஞ்சு இப்ப வெளியில சொல்லிடாதீங்க. ஐயோ, அதுக்கான நேரம் கூடி வரும். கூடிய சீக்கிரத்துல அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா உண்மைய சொன்னாதான் சரியா இருக்கும். தாராமா எப்படி இறந்து போயிருப்பாங்க? குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஒருவேளை குழந்தைய கொல்ல வந்தவங்க தாராமாவை கொண்டுட்டாங்களோ? எல்லாத்தையும் காட்டியாச்சு, கக்கூஸ் தான் பாக்கி. ஆனா உன்னா இது வேற. நான் நினைச்சது சரிதான். தெய்வ சக்தி மட்டும் இல்லாம இந்த வீட்ல இன்னொரு சக்தியும் இருக்கு. அதுதான் மாரியையும் குழந்தையையும் காப்பாத்திட்டு இருக்கு. அது எந்த மாதிரி சக்தி? அது எந்த இடத்துல இருக்கு? அது எனக்கும் தெரியல. என் கூட வீட்டுக்கு வாங்க. எந்த சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி, வா போலாம். சிஸ்டர், எப்படி போறது? வீட்ல யாரும் இல்ல. கோயிலுக்கு போயிருக்கிற பார்வதி இப்ப வந்துருவா. வாங்க போலாம். பாத்துட்டாங்கன்னா சோலி முடிஞ்சிடும். வா. இன்ஸ்பெக்டர். வாங்க பூங்குன்றன், உட்காருங்க. வாங்க சார். இவ்வளவு சீக்கிரமா அந்த லேடி பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. யார் அந்த லேடி? அவளை பத்தி என்னெல்லாம் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு? அந்த லேடி பேரு மித்ரா. மித்ராவா? அவளோட கெட்டப்ப பார்த்தா மந்திரவாதி மாதிரி இருந்தா, ஆனா பேர் என்னமோ மாடர்னா மித்ரான்னு வச்சிருக்கா. சார், அது உண்மையான பேரு தானா? உங்க டவுட் எனக்கு இருந்துச்சு. இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் படி அவ பேரு மித்ரா தான், வேற எந்த பேருமே இல்ல. சார், அவ எங்க இருக்கா? அவளை பத்தி மத்த டீடைல் இருந்தா சொல்லுங்க சார். சொல்றேன். இந்த மித்ரா காசில மாந்திரிகம் பண்ணிட்டு அது மூலமா காசு கேட்டு ஏமாத்தி இப்ப தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க. மித்ரா மேல காசில ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு. அங்க இருந்தா போலீஸ்ல மாட்டிக்குவோன்னு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா.
இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு ஃபிளைட்ல வந்து இறங்கியிருக்கா. இப்ப சென்னையில தான் சார் தங்கியிருக்காவ. உங்க வீட்டோட அவ ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கா. சார், அவ எங்கிருந்து வந்தான்னு சொன்னீங்க? காசில இருந்து. காசியா? ஏன் சூர்யா, நீங்க காசிக்கு போயிருந்தீங்களா? எஸ் சார், நான் காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு என்ன விஷயமா போனீங்க? அங்க யாரை மீட் பண்ணீங்க? எதுக்காக போனீங்க? இல்ல சார், கொஞ்ச நாள் முன்னாடி என்ன வளர்த்த அம்மா, அவங்க பேரு தாரா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்காக நான் காசிக்கு போயிருந்தேன். அப்ப காசியில இறந்து போன என் அம்மா மாதிரியே ஒருத்தவங்கள பார்த்தேன். என்னது? இறந்து போனவங்க மாதிரி இன்னொருத்தவங்கள பாத்தீங்களா? ஆமா சார், அவங்க பேர் மாயா. நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் அம்மாவா நான் தத்தெடுத்துக்கிட்டேன். இப்போ அவங்க என் வீட்டுல தான் இருக்காங்க. மாயா தான் தாரான்னு இன்னும் சூர்யாக்கு தெரியாது. ஆனா இப்போ அது தெரிய போற சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ மித்ராவுக்கும் தாராவுக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோன்னு தோணுது. இன்ஸ்பெக்டர், அந்த மித்ராவோட அட்ரஸ் நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டீங்களா? அவ எங்க தங்கி இருக்கா? அவளோட அட்ரஸ் இன்னும் கிடைக்கல சூர்யா. விசாரிக்க சொல்லியிருக்கேன். கிடைச்சது உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே சார், ஃபைன். இவ்வளோ சீக்கிரமா இந்த டீடைல்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல என்ன இருக்கு? இது என் கடமை. ஓகே, நாங்க வரோம். ஓகே சார். போலாம்.